அப்போ ஒரு மாமி வந்து என்கிட்ட வந்து எங்களுக்கு வரைக்கும் டம்ளரில் கொடுத்துரு அப்படிங்கிறான். அப்போலாம் நாங்கள் டம்ளர்லாம் வாங்கிட்டே வரல. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா vlogs. இன்றைக்கி நம்ம ஆத்துல சத்சங்கம் ரொம்ப நாள் கழித்து அமையிறது தான் அது. ஆக்சுவலாக வந்து வெட்டிங் ஆனிவர்சரியை ஒட்டி அந்த மாதிரியான வீக்கில் வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். முன்னாடி செலிப்ரேஷன் எப்படிலாம் இருந்தது ஆஃப்டர் 21 இயர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதை பார்த்துருப்பேன். இன்றைக்கி வந்து சத்சங்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்பயுமே அந்த மாதிரியான ஏதாவது ஈவெண்ட் நம்ம பார்த்துக்கலாம், நிறைய பேர் வரப்போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 14 இயர்ஸ் ஆயாச்சு சிங்கப்பூர் வந்து. ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் சத்சங்கம் வச்சுக்கும் போது எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் நான் அப்படியே வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முதல் நாள்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே பண்ணேங்கிற மாதிரி விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரீ பிளானிங் வந்து தேவைப்படும். தயிர் கொஞ்சம் உர குத்தி வைக்கிறது, கொஞ்சம் காய்கறி ஏதாவது தேவை, சாம்பார் கம்பார் பண்ண போனோம், டிஃபன் சாம்பார்னா அதுக்கானது, அதுக்கப்புறம் மாவரைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதா இருக்கும். மொதல் நாளே முடிஞ்சால் ஏதாவது அல்வா மாதிரி ஸ்வீட்னா கலரி வைக்கலாம். பட் சம்டைம்ஸ் சரி அடுத்த நாள் பார்த்துக்கலாம், காலையில் டைம் இருக்குதுன்னு நினச்சிட்டுருவேன். மாங்காய் தொக்கு முடிஞ்சால் போடலான்னு நினச்சேன். பட் அன்றைக்கி லாங் வீக்கெண்ட் ஹாலிடேவாக இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக அப்புறம் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவே விட்டாச்சு. சரி நாளைக்கு காலையில் எழுந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு வாங்கிட்டு வந்தோடனே இதில் இந்த உப்பு மிளகா அப்படி போட்டு, சஹானாக்கு ரொம்ப பிடிக்கும். இது மட்டும்தான் மாறாமல் அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா என்ன திட்டிகிட்டே இருக்கிறது, வயிற்ற வலிக்கும், இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்குது. இப்போ நான் அதையே அவளுக்கு சொல்லின்னு இருக்கேன். அவள் வந்து இன்னும் ஒரே ஒரு பீஸுன்னு கேட்டு பாதி மாங்காய் காலியாயாச்சு. இந்த வாரம் லாங் வீக்கெண்டாக இருந்தது. ஃப்ரைடேவும் லீவாக இருந்தது, சாட்டர்டே தான் சத்சங்கம் இருந்தது. ஸோ ஃப்ரைடே ஃபுல்லாக டைம் இருக்குது நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு பெருசாக அப்படியே எதுவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், லீவ் தானே அன்றைக்கி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியாக அப்புறம் வந்து ரொம்ப லேட்டாக 7 மணிக்கு மேலே லிட்டில் இண்டியா வேணால் போயிட்டு வரலாமா, சும்மா ஒரு சேஞ்சுக்கு, ஹாலிடே அதுமா எங்கேயும் போகாமல் இருக்கும்னு 7 மணிக்கு மேலே கிளம்பி போய் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம் டின்னர்னு நினச்சின்னு போனது. போயிட்டு சாமான்லாம் வாங்கின்னு வரலாம் அப்படின்னு. கடைசியாக வரும்போது மணி 11:30 ஆயாச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் மாங்காய் வந்து வாங்கிட்டு வந்து தொக்கு மட்டும் கலரி வச்சிடலாம் ராத்திரி அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கே வந்து இனிமே முடியாது, 12-1 மணி ஆகிடும் அதெல்லாத்தையும் நான் இது பண்ணுறதுக்குங்கிறனால வாங்கிட்டு வந்த சாமானை வரைக்கும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். சின்ன ஒரு பிளானிங் தேவைப்படும், நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோங்கிறத பிளான் பண்ணிக்கிறதுக்கு. ஒன்ஸ் பிளான் பண்ணிட்டோன்னா அப்படியே அந்த ஃப்ளோவில் போயிடலாம். இந்த சியா சீட்ஸ் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க் சர்வ் பண்ணுறதுக்கு சியா சீட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் பிசின் வாங்கிட்டு வந்தேன், அதையும் வந்து ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தேன். இப்போ சம்மராக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ட்ரிங்க் எல்லாமும் ஏதாவது சில்லுன்னு சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. அடுத்தது ஸ்வீட்டுக்கு வந்து வெல்லத்தை மட்டும் இந்த மாதிரி பவுடராக ஆக்கி அந்த நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு மாதிரி இருக்கு லீவு தானே நினச்சது தான் அன்றைக்கி தப்பாக எடுத்தா என்னன்னு தெரியல. யூஸ்வலாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஃப்ரைடே ஃபுல்லாக நான் ஒரு ஸ்வீட்டை கலரி எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஊறுகாய் போட்டு வைக்கிறது, அது எல்லாத்தையுமே பண்ணிவிடுவேன். அடுத்த நாள் பார்த்துக்கலான்னு நினச்சேன். அன்றைக்கி விட்டது வந்து என்னமோ ஐயோ எதுவுமே பண்ணலை இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஒரு பயம் வர ஆரம்பித்தாச்சு எனக்கு. இன்ஃபேக்ட் எல்லாமே பண்ணுறது கிடையாது, நம்ம ஒரு போர்ஷன் தான் எடுத்துப்போம், எல்லாருமே ஷேர்டாக தான் பண்ணுறது. இருந்தாலும் ஒரு 4 பேர் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். 20-25 பேர் வரப்போகிறாங்கன்னா அதுக்கான பிளேட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பிளான் பண்ணணும். லிட்டில் இண்டியா போனதுக்கு நிறைய மாம்பழம் பார்த்து வாங்கிட்டு வந்தோம். லைக் எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்றதுனால சரி, துரியன்லாம் வந்து 1 கிலோவே $30-35 வாங்குகிறோம், மாம்பழம்னு வரும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை துரியனை கட் பண்ணுறோம், மாம்பழத்தில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கு. இந்த மாம்பழம் வாங்க போனாவே இந்த கதையை நான் சொல்லாமல் விட மாட்டேன். இப்போ தான் புரியுறது. எங்கள் அப்பாலாம் ஒரு தடவை அந்த காலேஜை க்ராஸ் பண்ணும்போது இங்கே தான் நான் படித்தேன், இந்த ஸ்கூல் தான் எங்கள் ஸ்கூல் அப்படி சொல்கிற மாதிரி அடிக்கடி இந்த செந்தூரா எங்கள் அம்மா வந்து 25 பழம் $100 அப்படின்னு வாங்கிட்டு வந்து அந்த கட்டில் அடியில் போட்டு வச்சுருப்பா, சாக்கை பிரித்து. அதை ஸ்கூல் விட்டு வந்தோடனே அப்படியே முழு பழமாக தான் எடுத்து சாப்பிடுவோம். இந்த கதையை விடாமல் ஒரு தடவை மாம்பழம் வாங்கும்போது நான் சொல்லுவேன், உங்கள்கிட்டையும் இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ அப்படியே என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இல்லை மத்தியானத்துக்கு மேலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து வீடியோ எடுத்தால் வேலை ஒன்றும் ஆகிறதில்ல. அதனால் அப்படியே தொபக்கடின்னு தாவி குதித்து
மத்தியானத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சோஃபாவை நகர்த்தி போட்டு கொஞ்சம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்ததுக்கப்புறமா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் வேலை நடக்கும்னு அப்படி தான் எடுத்து. மாங்காய் தொக்குக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு. இன்றைக்கி ரெசிபி எல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்ப்ரெஸ் ஸ்பீடில் தான் நடக்கும். அதனால் இதை தான் பார்த்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டா கொஞ்சம் தடுமாற்றம் வரலாம். ஸோ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே துருவின மாங்காவை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாங்காய் சீசனில் இந்த சிங்கப்பூரில் வந்து மாங்காய் எல்லா சமயமே கிடைக்கும். சீசன் எதுன்னே கிடையாது. பட் இதுக்கான டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் சீசனில் வாங்குகிற மாங்காய். ஸோ தொக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான ரெசிபிலாம் இல்லை. ஜஸ்ட்டு இதை கொஞ்சம் வேக விட்டுட்டு மிளகாப்பொடி, காரப்பொடி, உப்பு, இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து கொத்தமல்லி அண்டு பீர்க்கங்காய் தோல் தொகையல், பீர்க்கங்காய் கூட்டு, ரசம் தான். ஸோ அதை வந்து காலையிலே பண்ணிட்டேன். தொகையல் மட்டும் அரைக்காமல் வச்சுருந்தேன். ஸோ இது இப்போ அரைச்சிட்டு இதுக்கப்புறம் நைவேத்தியத்துக்கு ஸ்வீட் பண்ணணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி இல்லையா, எல்லாருக்கும் பண்ணுறோம் அப்படின்னா. நைவேத்தியத்துக்கு வந்து ஸ்வீட்டு என்ன பண்ண போகிறேன்னா பைத்தம்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்துன்ட்டு குக்கரில் வேக வைக்கணும். அதுக்குள்ளே மாங்காய் வந்து வெந்திருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு அப்படியே பரலாம் கொஞ்சம். ஸோ இந்த தொக்குக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக விட்டேன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும். ஸோ மிளகா அப்படி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மாங்காய் தொக்குக்கு கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன் வறுத்து வச்சுருக்கேன். அதை பவுடர் பண்ணி சேர்த்துற வேண்டியதான். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இறக்கிட்டோன்னா தொக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக அந்த கடுகு வெந்தய பொடி வாசனைக்கு தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு டைம் இங்கே சிங்கப்பூர் வந்த புதுசில் ஃபஸ்ட் டைம் பஜன் வச்சுக்கணும் ஆற்றுல அப்படின்னு யோசித்த போது நன்னா ஞாபகம் இருக்குது. எனக்கு பாத்திரம் அப்படிங்கிறதா பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. என்ன பண்ணுறது, இதே இதில் வைப்பேன், சாம்பார் சாதம் பண்ணிடலாம், தயிர் சாதம் பண்ணிடலாம், பொட்டேட்டோ காய், ஸ்வீட்டுக்கு எது ஒன்று பண்ணிடலாம்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 2 பேர் வீட்டுக்கு போய் பார்த்துருப்பேன் எப்படி பண்ணுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படியே பண்ணலான்ற முடிவு எடுத்து. ஏன்னா நாங்கள் ஜப்பானில் இருக்கும்போதே சத்சங்கம்னு பண்ணுறது இருக்காது. ஆனால் இந்த பர்த்டே பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறதுனாலே இந்த லார்ஜ் குக்கிங் அதெல்லாம் வித் ஆனியன் கார்லிக் மாதிரி சமையலாக இருக்கும். பட் வித்தவுட் ஆனியனும் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தாச்சு. அப்போ வந்து நான் அந்த $1 பெரிய அந்த அலுமினியம் ட்ரேஸ்லாம் இருக்கும் இங்கே சிங்கப்பூரில் நிறையா. அந்த கோவிலெல்லாம் சர்வ் பண்ணும்போது வச்சுருக்கிறது, சில பெரிய பெரிய இது நம்ம ரெஸ்டாரண்ட் ஆர்டர் போடுறோம் பர்த்டே பார்ட்டிக்கலான்னா அதில் தான் எடுத்துகிட்டு வந்து தரதாக இருக்கும். அதை வாங்கி நாங்கள் லைடாக வச்சு அதில் சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு கறி, எல்லாேருக்கும் எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. வந்து சாப்பிட்ணுன்னு வரும்போது ஏதோ அதிலலாம் வச்சுருக்கோன்னு. பட் அவ்வளோ பெரிய நான் வந்தது சிங்கப்பூருக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குக்கருக்குள்ளே வைக்கிற ஒரு பாத்திரம், அவ்வளோதான். அப்படி தான் வந்தேன் நான். அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு டே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சாதம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு குக்கரில் கீரை சாம்பார் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அப்போவே எங்களுக்கு கெஸ்ட்டோடு தான் நாங்களே வந்தோம். வந்து சமைச்சு அப்படி சாப்பிட்டோம், சிப்ஸ் ஏதோ வாங்கிட்டு. அதுக்கப்புறம் டாய்ஸோவோ இல்லை ஜப்பான் ஹோமோ போயிட்டு ஒரே ஒரு ஃப்ரை பேன் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது. இப்போ என்னடாடா இதுக்கு அது ஒரு பாத்திரம், அதுக்கு இது ஒரு பாத்திரம்னு ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணிட்டு போகிறோன்னு அந்த பார்ட்டியே யோசிக்கக்கூடாது. யோசித்தோன்னா பயங்கரமாக இருக்கும் நமக்கு. பட் இருக்கிற வரைக்கும் இந்த ஃப்ரை பேனை யூஸ் பண்ணுறோம், சமைக்கிறோம் அப்படிங்கிற மோடுக்கு இப்போ நாங்கள் ஸ்விட்ச் ஆகிட்டோம். ஏன்னா அப்புறம் போய் வாங்கிக்கலான்னா அப்புறம் வந்து லைஃப் எப்போ இருக்குன்னே இப்போ தெரியலன்னு ஆகிடுது. அதனால் இப்போவே எது வேணுமோ வாங்கிக்கிறோம், அதை யூஸ் பண்ணுறோம்.
தூக்கி போடுறோமோ இல்லை யாருக்கா கொடுத்துட்டு போகிறோமோங்கிறத அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவில் ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே தான் இந்த தெளிவே வந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் நான் கல்யாணம் ஆகி போகும்போதுலேருந்தே நம்ம டெம்ப்ரவரியாக ஒரு இடத்துல இருக்க போகிறோம், இந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். தயிர் டப்பாவாக இருக்கும் எங்கள் ஆற்றுல பார்த்தேன்னா. பருப்பெல்லாம் வந்து என்ன இவ்வளோ தயிர் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு யாரோ வந்து கேட்டாங்க ஜப்பானில் இருக்கும்போது. ஏன்னா தயிர் டப்பாவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு அதில் தூக்கி போடவே மனசு வராது. நம்ம ஊர்லலாம் எல்லா டப்பாவும் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம, அப்படிலாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இல்லை அது வந்து தயிர் இல்லை, இதில் பருப்பு இருக்குது, இதில் மிளகா இருக்குது அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்கு. ஸோ நல்லாயிருக்கும். அது கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தந்தது. அந்த டம்ளர் அலம்பி வைக்கும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. அப்போ ஃபஸ்ட் டைம் பஜனை வச்சுருக்கும்போது நாங்கள் காஃபி கொண்டு அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு அதெல்லாம் ஓகேங்கிற மாதிரி நினப்போம். ஆனால் அப்போ ஒரு மாமி வந்து என்கிட்ட வந்து எங்களுக்கு வரைக்கும் டம்ளரில் கொடுத்துரு அப்படிங்கிறா. அப்போலாம் நாங்கள் டம்ளர்லாம் வாங்கிட்டே வரல, லைக் இல்லை ஆற்றுல அந்த மாதிரி இருந்தது. மக்குங்கிறது காஃபிக்காக வச்சுருப்போங்கிற மாதிரி இருக்கும். என்னடா அப்படி கேட்டுட்டாலே அப்படி சொல்லிட்டு ஏதோ பெரிய டம்ளராக தண்ணி குடிக்கிறதுக்கு மாதிரி அப்படி இருந்ததுக்கு எடுத்து அதில் காஃபியை கலந்து கொடுத்தேன். அப்புறமா அடுத்த தடவை பஜனை அப்பயே யாரோ அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவா நான் டம்ளர்ஸ் எடுத்துகிட்டு வரேன் சுபா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 12 டம்ளர் எண்ணி கொடுத்து திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணுறது. ஏதோ எனக்கு ஒரு மாதிரி அந்த விஷயம்லாம் வந்து நன்னா அப்படியே பதிஞ்சிருக்கு. ஐயோ 12 டம்ளர் அவள் கொடுத்துருக்கா, பத்திரமா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் இப்போ இப்படி இருக்குது, இவ்வளோ வாங்குறாங்க அப்படிலாம் தோணலாம். ஆனால் எங்கேருந்து அந்த ஸ்க்ராட்ச் வந்து அப்படி தான் இருந்தது, அப்படி தான் ஆரம்பித்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நிறையா என்கிட்ட சொல்கிற விஷயத்தை இன்னொன்று நான் ரிலேட் பண்ணுறது, சிங்கப்பூருக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு லைஃப் போயின்னு இருக்கு. பெருசாக எதையுமே நம்ம என்ஜாய் பண்ணதில்லை. இந்தியாவில் இருக்கவங்க கூட ஜாலியாக இருக்காங்க, அவங்க வேணுங்க தான் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பும் போது நான் சொல்கிறது அதான், அது ஒரு பீரியடில் யோசிப்பீங்க வாங்கிறதுக்கு. ஆனால் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் இப்போ தான்ப்பா வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற மோடுக்கு போயிடுவீங்க. எல்லாருமா ஒன்றா ஒரு இடத்துல இருக்கோங்கிறது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இல்லையா? ஸோ அந்த விஷயம் கிடைக்கிறது அப்படின்னு நினச்சா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், கிடைக்காத விஷயத்த நினச்சி. பயத்தம்பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் குக்கரில் ஏற்ற போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு நடுவில் இந்த சாப்பாட்டு கடையை முதல்ல மத்தியானத்துக்கு முடிச்சிடணும். அப்போ தான் இந்த பாத்திரத்தெல்லாம் ஒழிச்சு போட்டு அதெல்லாமும் தேய்ச்சி எடுத்து வைக்கிறதா இருக்கும். ஏன்னா எல்லாம் அப்படியே சிங்கில் ரொம்ப இருந்ததுன்னா யாரோ வரும்போது ஒரு தண்ணி பிடிக்கணுன்னு அந்த டேப்பை கூட திறக்க முடியாமல் ஆகும். ஸோ அதனால் அந்த பார்ட்டியும் கம்ப்ளீட் பண்ணுங்கிறனால நடுவில் ஒரு பிரேக் எடுத்துட்டேன். இந்த நல்ல பயத்தம்பருப்பு ஸ்வீட்டுக்கு வறுத்தேன் இல்லையா, 1 கப்பு பயத்தம்பருப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். இன்ஃபேக்ட் நல்ல ஃபீட்பேக் இருந்தது, எல்லாருமே சூப்பராக இருந்தது ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு போனது. ஈவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட இன்னொரு ஸ்பூன் கேட்டு வாங்கி சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஒரு சிலதெல்லாம் மெனக்கடாமே அது நல்லா அமைஞ்சிரும்ல, அப்படி தான் எனக்கு இந்த ஸ்வீட் தோணித்து. வெல்லம், பயத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து ரவை, தேங்காய், நெய், முந்திரி பருப்பு போட்டால் ஸ்வீட்டு கேட்கவா வேணும், அந்த அளவுக்கு கலர்ற வேலை கூட இல்லை. அது மாதிரி அதுவும் லார்ஜ் கேதரிங்க்கு பண்ணுறதுக்குலாம் இது நல்ல பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ பருப்பு வந்து இதுலேருந்து 1 கப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப்பு ரவை, கொஞ்சமாக நெய்யில் அப்படியே வறுக்க வேண்டியதுதான். இது 1 கப்பு பயத்தம்பருப்புக்கு ஒரு 3 கப்பு எடுத்துக்கலாம். எப்பயுமே இந்த ஸ்வீட்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பல்காக பண்ணும்போது 1 ஸ்பூன் சாப்பிட்டாலும் நல்லா அப்படி டேஸ்டியாக ஸ்வீட் நிறையா இருக்க மாதிரி தான் போடுறதா இருக்கும். இல்லைனா நீங்கள் வீடு வரைக்கும் உங்களுக்கு வரைக்கும் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு 2-2.5 கப்பே போகும். இந்த தொக்குலேயும் வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இந்த வெல்லத்தை கரைச்சிக்கிற அளவு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஸோ ஊறுகாய் வந்து பண்ணும்போது 2 மாங்காய் போகிறோன்னு நினச்சி பண்ணேன். ஆனால் குவான்டிட்டி பார்த்தா 20 இலையில் போடுறதுக்கு 1 ஸ்பூனாவது வேணும்லன்னு இருக்குது. போருமா? ஸோ ரவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதே 1/2 கப்பு தேங்காய்,
பயத்தம்பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி ரவை அண்டு தேங்காய். 1 கப் பயத்தம்பருப்புனா அரை கப்பு ரவை, அரை கப்பு தேங்காய், அரை கப். 2லேருந்து 3 கப்பு வெல்லம் ஸ்வீட்டுக்கு. வச்ச அந்த சியா சீட்ஸ், பாதாம் பிசின் நல்லா இருக்குது. இது சாப்பிடல, நல்லது, ரொம்ப உடம்பு குளிர்ச்சி. யூஸ்வலாக வந்து ஹாட்டாக ஏதாவது பாதாம் மில்க் அப்படி கலக்கிறது இருக்கும். சரி, இந்த சம்மருக்கு பரவாயில்ல, கோல்டாக ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி இதை கலந்துருக்கேன். பாடுறவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால என்ன கோல்டாக கொடுத்தா கூட பாடிடுவான். நமக்கு அதை பற்றி நம்மள மாதிரி யாராவது ஆள் மேல்ஸாக வராமல் போயிடும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. அதே மாதிரி நமக்குமே சும்மா ஒரு ஆற்றுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பார்க்க போகிறோன்னா வாரம் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இது பார்த்தா வாரம் தான் நாங்கள் போவோம், வாரம் போய் சாப்பிட்டு வருவோம். ஆனாலும் இது ஒரு சத்காரியமாக இருக்கிறதுனால அது ஒரு தப்பாக ஒரு சங்கோஜமாக இருக்காது. என்ன சொல்கிறது, அந்த ஒரு மாதிரி நமக்கே ஐயோ என்னடா அது இளமும் போகிறோமே வாத்துக்கு அப்படின்னு இருக்காமல் போயிட்டு வரதா இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் எங்கேயாவது அப்ராடில் இருக்கீங்கன்னா சாதாரணமாக நாமா சாண்டிங் அந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் மூவி டைம் வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பிளான் பண்ணுறது இருக்கலாம். பட் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு ½ அன் ஹவர் அதை பண்ணிவிட்டு பண்ணுறோம் அப்படின்னு வரும்போது அந்த போகிறதுக்கான இடம் வந்து ஒரு வர்த்தியான டைம், பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி மாறும். ஸோ அதுதான் இதோட கான்செப்டே. ஸோ எல்லாருமே மீட்டப் பண்ணுறீங்க யூஎஸில், அங்கங்கே எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருக்குது, மீட்டப் இருக்குது. அதில் நம்ம இன்னும் அதை எப்படி ஒரு வேல்யூ ஆட் பண்ணலான்னா இது மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து 14 இயர்ஸ் ஆகுது இதே சாட்டர்டே சத்சங். இதுக்கு மேலே முன்னாடியிலேருந்தே நடக்கிறது, நான் வந்து தான் 14 இயர்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும்போது இது இன்னும் ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் எதுக்குமா எங்களுக்கு சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். எனக்கு யாரோ மெயில் பண்ணி சுபா எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்னொருத்தர் வந்து நாங்கள் வந்து சீதா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கான ப்ரொசீஜராக அதெல்லாம் சொல்கிற அளவுக்கான ஆள்லாம் இல்லை. இன்னும் ஒரு நல்ல பர்சனாக அதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கோ பார்த்து அவள்கிட்ட கேளுங்க. அதில் வந்து நீங்கள் நிறைய இதை அனுப்பி அதை கொஞ்சம் பார்த்து சஜஸ்ட்லாம் பண்ண சொல்லியிருந்தேன். உண்மையாக எனக்கு அதில் அவ்வளோ நாலேஜ் இல்லை அப்படிங்கிறனால தான் அதை நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணல. ஸோ இதனால தான் நான் இந்த இந்த அட்வைஸை கொடுக்க ஓகேவான ஆள் அப்படின்னு நீங்கள் கொடுத்த கமெண்ட்டு, நீங்கள் கொடுத்த மெயிலேருந்து தான் சொல்கிறேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இந்த ரவை வறுத்ததில் ஒரு கப்பு மட்டும் வெந்நீர் விட்டு அதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா அப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக வெந்நீர் விட்டுருக்கேன். பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு. ரொம்ப தண்ணியாக குழைச்சலாக வேக விடாமல் கொஞ்சம் அப்படி இருக்கா மாதிரி பார்த்துட்டேன். இதுவும் பாகு இல்லை, வெல்லம் கரைஞ்சி ரெடியாக இருக்குது. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்மளோட பருப்பை வேக வச்சதை சேர்த்துடலாம். இதுலேயே மட்டும் நான் கலரி எடுத்துட்டேன். நான் ஒரு எக்ஸ்பர்ட் குக் அப்படிங்கிறத நானே சொல்லிப்பேன். அதை விட எனக்கு பொறுமை ஜாஸ்தியாக இருக்குன்னு அதை இன்னொன்று சொல்லிப்பேன். இந்த பைத்தம்பருப்பு, வெல்லம் எல்லாத்தையும் அப்படியே இன்கார்பரேட் பண்ணி கலந்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் துளிக்கீழே சிந்தித்தனால் நீ அவுட். இல்லை, அந்த பொறுமை போய் நான் பெரிய பாத்திரத்துக்கு போகக்கூடாது, அப்போ தான் நான் அவுட். இது நல்லா அப்படி திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு, ஏலக்காய்
கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துப்பேன். ஸோ தட் அந்த ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்குங்கிறதுக்காக. ஸோ நம்ம இதை கலரி முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். நாம் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாதிரி இதே பேனில் எப்படியோ கலரி ஒரு பேனோட இந்த வேலையை முடிச்சிட்டேன். கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய், இந்த நெய் வந்து சைட்ஸ்லலாம் அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வரும். மேலாக்க கொஞ்சம் நெய்யை அப்படியே தடவி வச்சு ஒரு ஷைனிங் எஃபெக்ட்டுக்காக நல்லா ஒட்டாமல் பேனில் இந்த மாதிரி வந்துடும். அதுக்காக தான் இந்த நான்ஸ்டிக் வச்சுன்னு இருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்வீட்லாம் கலர்றதுக்கு. கடைசியாக வந்து முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து அதையும் சேர்த்துக்க வேண்டியது தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஆன் டைம் பிளான் பண்ண மாதிரி பக்காவாக முடிச்சாச்சு அப்படின்னு இருந்தது. அடுத்தது நான் போயிட்டு இன்னொரு புடவையை மாற்றிண்டு கொஞ்சம் டச்சப் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு இன்ட்ரோ முடிஞ்சால் பேசிக்கணும் இந்த வீடியோக்குன்னு நினச்சி தான் அந்த இன்ட்ரோவை பேசி கரெக்டாக ஒரு 3:45 நல்ல மழை அப்படின்னோடனே நமக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகிடும். எல்லாருக்கும் அந்த இது போயிடும் அப்படின்றது இருந்தது. எல்லாருமா ஒரு இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. இன்னொரு பக்கம் வர்றதெல்லாம் கஷ்டமாயிடும். பட் இதை எடிட் பண்ணும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஒரு தடவை சத்சங்கம்னு சொல்லும்போது இந்த மழையோட கிளிப்பையும் நான் ஆட் பண்ணுறேன் என்னோடய வீடியோவில். எப்போயோ ஒரு சமயம் அது நடந்துடுறது. நல்ல மழை காலையிலேருந்துனோ இல்லை மத்தியானத்துக்கு மேலேனோ நான் சொல்கிறதா இருக்குது. இது மியர் கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம். பட் இது வயசாகிறதோட அறிகுறியாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அதை ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு நினச்சேன். நீங்கள் ப்ரீவியஸ் vlog கூட போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததாக டீ போட்டுட்டு ஸ்வீட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இட்லி வாக்கணும். அது மட்டும் தான் என் பார்ட்டில் இருந்தது. எல்லாத்தையுமே எல்லோரும் எடுத்துட்டா. பாட்லக் மாதிரி தான் பண்ணுவோம் இல்லையா. நடுவில் ஒரு டைம் இன் பிட்வீன் கேப்பில் அந்த ரோஸ் மில்க் கலந்து வச்சுருக்கதை அதை சர்வ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் அப்படியே ஒருத்தர் வர டீ போட்டு சர்வ் பண்ணுறது அது இதுன்னு அப்படியே பேசிகிட்டே ஓடும். பஜனை எப்படி இருந்தது அப்படிங்கிறத அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன்.
ரொம்பவே ஒரு திருப்தியான ஈவினிங்காக அமையும். எல்லோரும் வந்திருந்து சாப்பிட்டுட்டு போகும்போது ஃபைனலாக இவ்வளோ மீதி நான் தான் இன்னும் சாப்பிட்ணும். இட்லி, சட்னி, சாம்பார், பொங்கல், ஸ்வீட்டு. ஸோ சாப்பிடும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Subha.